காலையிலேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி நம்ம செல்லக்குட்டியை திறந்து செக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு வாரம் இருக்குது. ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒருக்கா நம்ம எப்போவுமே பார்க்குறது வழக்கம். ஏன்னா திடீர்னு அர்ஜென்ட்டாக ஒரு லாங் போகிற மாதிரி வரேன், மறந்துடுவோம் பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சும்மா திறந்து என்னடா எப்படி இருக்கா, எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு அவங்களுக்கு ஒரு வார்த்தை கேட்டுட்டு மூடி வச்சிடணும். மெயின்லி நம்ம அந்த வைப்பர் வாட்டர் அப்பப்போ ஊற்றுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஃபுல் பண்ணிட்டோம்னா யூஸாக இருக்குது. ஏன்னா திடீர்னு தூசி உள்ள ரோடாக இருக்குங்க, போயிட்டுருப்போம். திடீர்னு இறங்கிலாம் தொடச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அப்பப்போ நல்லா வாட்ச் பண்ணணும். போனட்டில் காரி உள்ள எதுவும் அந்த எலியோட விட்டை புழுக்கை கிடக்குதான்னு பார்க்கணும். மாப்பிள்ளை வந்து உள்ளே குடியிருந்தாப்புலன்னா வண்டியோட சோழியை முடிச்சு விட்டு போயிடுவாப்புல. வண்டி ஸ்டார்ட் பண்ணல ஒரு 5 நிமிஷம் வண்டியை ஓட விடுங்க. அந்த ஆர்பிஎம் இறங்கினேன், அந்த லைட் ஆஃப் ஆகணும். அப்போ தான் இன்ஜினுக்கு கொஞ்சம் வார்ம் அப் ஆகும். இதை மறக்காமல் பண்ணிடுங்க. அப்போ தான் இன்ஜின் லைஃபு. என்ன போஸ்ட் வந்துருக்குன்னு பார்ப்போம். ஒன்றும் நம்மளுக்கு என்ன போஸ்ட் வரப்போகுது. சரி ரைட்டு வண்டி எடுத்து கிளம்புவோம். அன்றைக்கி காலப்ப சேர வாங்கினேன். காலையிலே அருமையான பாட்டுங்க, ஒரு பூஸ்டப், ஒரு எனர்ஜி. பெரும்பாலும் காலையில் இங்கே கூட்டமாக தாங்க இருக்குது. எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாமே இங்கே அப்படியே காலேஜ் வாங்கிட்டு அப்படியே கிளம்புவாங்க. எல்லாம் பிஸியாக இருக்குது. நம்ம 2 டீம் கொடுக்குறோம். நாசனமாக இருக்குது, இன்னொரு நாளைக்கு சாப்பிட்லாம். நீங்கள் மலேசியா பொறுத்தவரை காலையில் நீங்கள் சாப்பாடு தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ரோட்டோரமாக சின்ன கடை இருக்குது. போகிற வழியில் எல்லா இடத்துலையும் கடைகள் இருக்குங்க. கண்டிப்பாக இருக்குது. பார்த்தீங்களா, வீட்டுக்கு வரத்துக்குள்ளே மழை பெஞ்சிடுச்சு. அம்மா வழக்கம் போல் ஸ்ப்ரவுட்டை ஊற வச்சுட்டு குளிக்க போயாச்சுங்க. தொண்டை ஒரு மாதிரியா கரகரப்பாக இருந்துச்சு. அதான் கொஞ்சம் பனங்கள் கண்டு எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அவ்வளோதாங்க, பாட்டா கிளம்ப வேண்டியதான். அஞ்சுவது மடம் நெஞ்சுவது திடம் 5 விரல் தொடுவே